நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஸ்டார்ட் ரோலிங். முதலமைச்சரோட பேரன் இன்பநிதியோட பெயரில் இருக்கக்கூடிய 3 கோடி ரூபாய் காரில் தான் இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்காரு. 1 2 3 4 இந்த கார் நம்பர். அப்படியே ஒவ்வொருத்தரும் செல்வத்தில் திளைக்கிறார்கள். இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே இந்த குடும்பம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் சுவைத்து வளர்ந்ததனால் இந்த குடும்பத்துக்கு நினப்பு தமிழ்நாடு நமக்கு சொந்தம்ன்ற நினப்பு. உதயநிதி நாள் விளங்காத படத்தில் நடித்தது தவிர என்னங்க கட்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? தமிழக அரசு சார்பில் விளையாட்டுத்துறை சார்பில் துணை முதல்வர் உதயநிதி தானே விளையாட்டுத்துறைக்கான அமைச்சர். உதயநிதி சார்பில் கார் ரேஸ் நடத்தப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு. தமிழக அரசு செலவு செய்த தொகை மட்டும் 42 கோடி. தமிழ்நாடு பூரா உங்கள் தாத்தா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா உங்களுக்கு சொந்தமா? அதுதான் கருணாநிதியோட பேனாவுக்கு சிலை. எத்தனை அடி தெரியுமா? 134 அடியில் கருணாநிதியோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் சிலை. இந்த பைத்தியக்காரனாவது இப்படி ஒரு ஆசைப்படுவாங்க. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் 2026 தேர்தல் தொடர்பாக மீண்டும் மீண்டும் உங்களோட உரையாடுவதில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சின்னு யோசிச்சு பாருங்க. என்னன்னா, நான் பத்திரிகைக்காரன், மக்களுக்கு தேவையான உண்மைகளை சொல்ல வேண்டும்ன்றது என்னோட வேலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 வேலை இருக்கும். தேர்தல் சமயத்தில் தான் எந்த கட்சிக்கு வாக்களிக்கலான்ற முடிவுக்கே பெரும்பாலானோர் வருவார்கள். கட்சிக்காரங்களை விட்டுருங்க, கட்சி உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்களை விட்டுருங்க. மற்ற நடுநிலையான வாக்காளர்கள் பெரும்பாலானோர் இந்த தேர்தல் சமயத்தில் தான் கூட்டணியை பார்த்து, வேட்பாளர்களை பார்த்து, தேர்தல் அறிக்கைகளை பார்த்து, அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பார்த்து, தலைவர்களின் உரைகளை பார்த்து, கட்சிகள் அளிக்கக்கூடிய விளம்பரங்களை எல்லாம் பார்த்து யாருக்கு வாக்களிக்கலாம் என்ற முடிவுக்கு வருவீர்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்வதற்கான நேரம் இருக்குமா என்றால் இருக்காது. அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம். தினந்தோறும் பொழப்ப பார்ப்பீங்களா? அரசியல் யார் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டு இருப்பீங்களா? இதையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து உங்களோடு பேசுவதனால்தான் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி என்று நான் கூறுகிறேன். நான் தொடர்ந்து இந்த திமுக என்ற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தோணும், இவனுக்கு திமுக மீது என்ன கோவம்? 75 வருஷ கட்சி, 2021 இவன் தானே ஆட்சி மாற்றம் ஏற்படணும், திமுக வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடான்னா, திமுகன்ற அந்த தீய சக்தி தப்பித்தவரி கூட ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசுகிறான்னு, இவனுக்கு ஏதாவது பர்சனலாக பஞ்சாயத்தா என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றும். தோழர்களே, ஏற்கனவே நான் சில வீடியோக்களில் பேசியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த குடும்பம், கருணாநிதி குடும்பம் இருக்கே, தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆச்சுங்களா. ஆட்சியே இல்லைனாலும் கட்சி அவங்கக்கிட்ட தானே இருக்குது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் தயாராக இருக்கும்போது இவர்களுக்கு என்ன கவலை? தோழர்களே, திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பார்ல, அதுக்குள்ள அவரோட சொத்து விவரங்களை எல்லாம் போட்டிருப்பார்ல. அந்த 2006 தேர்தலாக இருக்கட்டும், 11 தேர்தலாக இருக்கட்டும், 21 தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் இவர் தாக்கல் செய்துள்ள அந்த சொத்து விவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். சொந்தமாக அவர்கிட்ட ஒரு காரு கூட இருக்காது. நம்ப முடியுது அவங்களால? சொந்தமாக ஒரு முதலமைச்சர்கிட்ட சொந்தமாக ஒரு காரு கூட இல்லையா அவருக்கு? முதலமைச்சரோட பேரன் இன்பநிதியோட பெயரில் இருக்கக்கூடிய 3 கோடி ரூபாய் காரில் தான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்காரு. 1 2 3 4 இந்த கார் நம்பரு, ஃபேன்சி நம்பரு. இன்பநிதி சின்னோண்டு பையன், 18 வயசு தான் ஆகும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஏதுங்க 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குகிற அளவுக்கு ஏதுங்க அந்த இன்பநிதிக்கு பணம்? இன்பநிதி பேரில் கார் வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் அதை பயன்படுத்துவார். அப்போ அவரோட சொத்து பட்டியலை தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் தாக்கல் செய்யும்போது அந்த காரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பேரனோட சொத்தெல்லாம் தாத்தா போடணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் இந்த குடும்பத்தின் செல்வ செழிப்பு, செல்வம் எவ்வளவு இருக்கிறது என்பது ஊருக்கே தெரியும் இல்லையா? அதிமுக அமைச்சர்கள்லாம் இன்னோவா காரில் போயிட்டு இருக்கும்போது இவர் 3 கோடி ரூபாய் காரில் போகிறாரு. இவர் மட்டும் இல்லை, அமைச்சர் காந்தி 5 கோடி ரூபாய் காரு, திருச்சி அமைச்சர் திரு நேரு 6 கோடி ரூபாய் காரு,
அப்படியே ஒவ்வொருத்தரும் செல்வத்தில் திளைக்கிறார்கள். இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே இந்த குடும்பம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் சுவைத்து வளர்ந்ததனால் இந்த குடும்பத்துக்கு நினப்பே தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற நினப்பு. யோசிச்சு பாருங்க, கலைஞர் இருந்தார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு மகன் மு.க. ஸ்டாலின் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு புள்ள உதயநிதி ஸ்டாலினை இளைஞரணி செயலாளராக்குனாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சராக்குனாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அடுத்து கட்சித் தலைவர் 26 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உதயநிதி தான் முதலமைச்சர். ரைட்டா? ஓகே. ஸ்டாலினாவது இளைஞர் அணியை தொடங்கினார், ஏதோ வேலை செஞ்சார், மிசால ஜெயிலுக்கு போனார், கதைலாம் விட்டாங்க. உதயநிதி நாள் விளங்காத படத்தில் நடித்தது தவிர என்னங்க கட்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணார்? அவர் இளைஞரணி செயலாளர், அவர் துணை முதலமைச்சர், ஸ்டாலினோட தங்கச்சி மகளிர் அணி செயலாளர். இதெல்லாம் பத்தாதுன்னு இன்ப நிதியையும் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இந்த குடும்பத்துக்கு, யோசிச்சு பாருங்கள். அதனால்தான் திமுக தீய சக்தி என்று நான் சொல்கிறேன். இந்த 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைவதோடு நின்றுவிடக்கூடாது. இனிமேல் என்றைக்குமே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் கூட்டத்தில் இதுதான் திமுகவுக்கான கடைசி தேர்தல் என்று பலமுறை அவர் குறிப்பிடுவதை நானும் குறிப்பிடுகிறேன். இதோட திமுக எந்திரிச்சு தேர்தலில் போட்டியிட்ட நிலைமைக்கு கூட அந்த கட்சி இருக்கக்கூடாது. ஒரு முக்கியமான சம்பவத்தை இதற்கு உதாரணமாக குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில், விளையாட்டுத்துறை சார்பில், துணை முதல்வர் உதயநிதி தானே விளையாட்டுத்துறைக்கான அமைச்சர், உதயநிதி சார்பில் கார் ரேஸ் நடத்தப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. கார் ரேஸ்ன்றது ஒரு விளையாட்டு, கிராண்ட் ப்ரீலாம் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்ன்னு ரேஸ் கார் போகும், பல கோடி ரூபாய் அந்த கார் எல்லாம். அதை நடத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை, இல்லையா? எங்கே நடத்தணும் அந்த ரேஸை? இதற்கென்று இருக்கக்கூடிய இடத்தில் நடத்த வேண்டும், இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த ரேஸ் நடத்துறதுக்கான இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் பல ஆண்டுகளாக இந்த ரேஸ் நடத்துறதுக்குனே ஒரு ரேஸ் ட்ராக்கு இருக்குது. ஓகேவா? அந்த ரேஸ் கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேஸ் கார்னால் நீங்கள் ரோட்டில் ஓடுற இன்னோவா, ஸ்கார்பியோ, இந்த கார் இல்லை. ரேஸுக்குன்னு ஒரு கார் இருக்கும், சின்னதாக குட்டியாக இருக்கும். பல மடங்கு வேகத்தில் அந்த கார் பயணிக்கும். அந்த கார் பயணிப்பதற்கென்று தனியாக ஒரு ரோடோ ரேஸ் ட்ராக்கும் வேணும். சாதாரணமாக இப்போது அண்ணா சாலையிலேயோ ராதாகிருஷ்ணன் சாலையிலையெல்லாம் அந்த காரை ஓட்ட முடியாது. அந்த கார் ஓடுவதற்கென்று பிரத்யேகமாக இத்தனை இன்ச்சு அளவில் ஒரு ரோடு இருக்கணும், ட்ராக் இருக்கணும். அப்போ தான் அந்த ரேஸு அதில் நடத்த முடியும். அந்த ரேஸ் ட்ராக் சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணித்து பரிசோதித்து அனுமதிப்பதற்கென்று ஒரு சர்வதேச ஏஜென்சி இருக்குது. அந்த ஏஜென்சி இதை டெஸ்ட் பண்ணி இதில் இந்த கார் ரேஸ் நடத்தலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்தா தான் அந்த ரேஸை நடத்த முடியும். ரைட்டா? ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் ரேஸு ட்ராக் இருக்குது. அங்கே பல முறை ரேஸ்களும் நடந்திருக்கிறது. உதயநிதிக்கு மவுண்ட் ரோட்டில் ரேஸ் நடத்தணும்னு ஆசை. மவுண்ட் ரோட்லனா எங்கே? தீவுத்திடல் இருக்குது. சென்னையை அறிந்தவர்களுக்கு தெரியும். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, தீவுத்திடல், போர் நினைவு சின்னம் இருக்குல்ல, இது ஒரு ரோடு இப்படி வரும். இந்த பாரிஸ் கார்னர் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு இறங்குற இடத்துல ரவுண்டு நேராக போனால் போர் நினைவு சின்னம். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா டாக்டர் சுவாமி சிவானந்தா சாலை, அது அந்த இடத்துல கார்னரில் தான் ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா தீவுத்திடல் ஜாயின் ஆகும். இது ஒரு ரவுண்டு, இல்லையா? இதில் நடத்தணும்னு உதயநிதிக்கு ஆசை. இந்த பைத்தியக்காரனாவது இப்படி ஒரு ஆசைப்படுவானா? யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் ரேஸ் ட்ராக் இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே போய் நடத்திக்க. இங்கே தான் நடத்த வேணும். உதயநிதி ஒற்றை காலில் நிற்கிறார். சரி, நடத்துங்க. நான் தான் அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம்னு சொன்னேன். உங்கள் துட்டில் நடத்துங்க. எதற்காக அரசு பணத்தை செலவழிக்கிறீர்கள்? அந்த ரேஸ் நடத்துவதற்காக தமிழக அரசு செலவு செய்த தொகை மட்டும் 42 கோடி. தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரேஸ் நடத்தலாமா இல்லையா, அந்த ரேஸ் ட்ராக் தரமானதா இல்லையான்றதை சர்வதேச ஏஜென்சி பரிசோதித்து அனுமதி அளிக்க வேண்டும் என்று. அந்த கார் ரேஸ் நடத்துவதற்கு ஏற்றாறு போல் நான் இப்போ சொன்னேன்ல, ஓமந்தூரார் போர் நினைவு சின்னம்ட்டு இந்த ரவுண்டு, இது முழுக்க புதிதாக சாலைகள் போடப்பட்டன. அந்த பக்கம் போனவங்களுக்கு தெரியும், ரோட்டுக்கு நடுவில் சென்டர் மீடியன்லாம் இருக்கும். இந்த ரேஸ் நடத்தணுன்றதுக்காக சென்டர் மீடியன்லாம் ரிமூவ் பண்ணாங்கங்க. உலகத்தில் எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமாங்க? இதெல்லாம் எதற்காக என்றால், பட்டத்து இளவரசரின் கேளிக்கைக்காக. அவருடைய நண்பர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அத்தனை பேரோடும் அமர்ந்து இந்த ரேஸை இவர் கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மக்களது வரிப்பணம் 42 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது தோழர்களே. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கே, அங்கே தான் இந்த ரேஸை நடத்தணுமா நீங்கள்?
இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் நடத்தி அங்கே போய் உட்காந்து பாருங்கள். உங்களை யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதுக்கு அங்கே ரேஸ் நடத்துகிறீங்க விமர்சனம் செய்தபோது விளையாட்டை வளர்ப்பதற்காக இது செய்கிறேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் அந்த காரை தொட்டு பார்க்க முடியுமாங்க? பல கோடி ரூபாய் இருக்குங்க ஒவ்வொரு காரும். தொட்டு பார்க்க முடியுமா? இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு குறிப்பாக இந்த கார் ரேஸ் உதாரணத்தை சொன்னேன்னா, இந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு நமக்கு சொந்தம்னு நினப்பு இருக்குது, உறுதியாக இருக்குது. இவனுங்களுக்கு வேறு என்ன கதி? போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க, எங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நடப்போம். திருப்பி இதே மாதிரி பசப்பு வார்த்தைகளை சொல்லி திருப்பியும் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு இதே மாதிரி கார் ரேஸ் நடத்துவோம். என்ன பண்ண முடியும் உங்களால் என்ற ஆணவம் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். தமிழகத்தில் இவர்கள் பல்வேறு நூலகங்களை திறக்குகிறார்கள். அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகங்கள் அத்தனைக்கும் கலைஞர் கருணாநிதியின் பெயரை வைக்கிறார்கள். கிளாம்பாக்கத்தில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டாங்க, அங்கே அதற்கும் கலைஞர் பெயரை வைக்கிறார்கள். தமிழ்நாடு பூரா இவங்க தாத்தா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா உங்களுக்கு சொந்தமா? கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா நமக்கு சொந்தம்ன்றது நினப்பு இருக்கா இல்லையா அந்த குடும்பத்துக்கு? தோழர்களே, 2022 ஆட்சிக்கு வந்த ஒரு 7-8 மாதத்தில் தமிழக அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தது. என்ன திட்டம் தெரியுமா? கருணாநிதியோட பேனாவுக்கு செலவைக்கிறேன். அதாவது என்னென்னா, அவ்வளோ எழுதியிருக்கிறாராம் அவர். சரி, எழுதினீங்கன்னா அந்த பேனாவை கொண்டு போய் மியூசியத்தில் வைங்க. இந்த பேனாவில் தாங்க கலைஞர் எல்லாத்தையும் எழுதினார், குறளோவியம் எழுதினார், தொல்காப்பிய பூங்கா எழுதினாருன்னு எல்லாரும் பார்க்கட்டும். நீங்கள் இந்த காமராஜர் நினைவகம், ராஜாஜி நினைவகம் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அவர்கள் பயன்படுத்திய பேனா, சட்டை இதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது தாங்க கருணாநிதி பயன்படுத்திய பேனான்ட்டு மியூசியத்தில் வைங்க, போய் பார்த்துக்கிறோம். அது என்னங்க கருணாநிதியோட பேனாவுக்கு சிலை எத்தனை அடி தெரியுமா? 134 அடியில் கருணாநிதியோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் சிலை. ரோட்டில் கூட இல்லை, கடலுக்கு நடுவில் சிலை. எவ்வளவு ஆணவம் இருந்தால் இந்த குடும்பம் இந்த வேலையை பார்க்குங்க. யோசிச்சு பாருங்கள். அரசு பணத்தில் எவ்வளோ தெரியுமா? அந்த 134 அடி சிலைக்கு எவ்வளோ தெரியுமா திட்டம் மதிப்பீடு? 80 கோடி ரூபாய்ங்க அந்த பேனா சிலைக்கு. தெரியுமா? திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே கடுமையான சர்ச்சைகள் எழுந்து இது சம்மந்தமாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடந்துச்சு. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போய் கலந்துக்கிட்டு பேசும்போது, பேனா சிலை வச்சா நானே போய் அதை உடைப்பேன் அப்படின்ட்டார். மீனவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதெல்லாம் வந்த பிறகு சத்தம் போடாமல் இந்த பேனா சிலை திட்டத்தை கம்முன்னு விட்டுட்டாங்க. அப்பாவோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் 134 அடி உயரத்துக்கு செலவைக்கிறேன்ட்டு திட்டமிடுறாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இந்த குடும்பத்துக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு ஆணவம் பிடித்த இந்த குடும்பம் தாங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும், எப்படியாவது ஜெயிச்சு திருப்பி தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க உங்களை தேடி. இந்த குடும்பம் திருப்பி ஆட்சிக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஆணவம் இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு வேணும். சினிமா துறைனா அவங்களுக்கு வேணும், மணல் குவாரினா அவங்களுக்கு வேணும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு வேணும், ஹைவேஸ் கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு வேணும். எல்லாமே இந்த குடும்பம் எடுத்துக்கிச்சுன்னா, இந்த 11 மார்ச் அன்று தமிழகத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் ஏடிஎம்மாக நினைத்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது ரொம்ப அழகாக சொன்னார். கிட்டத்தட்ட அவர் சொன்னது கரெக்டு தானே. இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களோட ஏடிஎம்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்மில் போய் கார்டு போட்டால் துட்டு எடுக்கலாம்ல, அது மாதிரி இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களோட ஏடிஎம்னு நினைக்கிறாங்க. மோடி அவர்களே சொன்னார், இந்த குடும்பம் இதை ஏடிஎம்மை பயன்படுத்த, தமிழகத்தை ஏடிஎம்மை பயன்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன், மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்னு சொன்னார். அதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தப்பித்தவரை கூட இந்த கொள்ளை கூட்டம், இந்த குடும்பம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இதை உறுதி செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. முதலமைச்சர் வராரு, இவர் ஸ்டாலின் வராரு, அவங்க மனைவி துர்கா வராங்க, பட்டத்து இளவரசர் உதயநிதி வராரு, அவரது மகன் இன்பநிதி வராரு. இல்லை இவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறாங்க, வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்களே, ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு தப்பித்தவரை கூட வாக்களித்து விடாதீர்கள். அப்படி தப்பித்தவரை நீங்கள் உதயசூரியனுக்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களித்தீர்கள் என்றால் தீராத பாவத்தை செய்தவர்களாகுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாவம் திமுகவுக்கும் அது கூட கூட்டணி கட்சிக்கும் நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா அதை விட மாபெரும் பாவம், மகா பாவம் வேறு எதுவுமே கிடையாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தேர்தல் என்று நல்ல முடிவை எடுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டும். டிசம்பர் 2024 தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தை முன்னின்று செயல்படுத்தியவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை. மாண்புமிகு முதலமைச்சரை தமிழ்நாடு பெருமை கொண்டு போற்றிக் கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு கண்டிராத பல அதிசயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். டிக்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் அந்த டிக்கி என்ற அந்த நிறுவனத்தோட விரிவாக்கம்.
இந்த பில்டிங்கை செல்வ பெருந்தகை ஆட்டை போட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுற பில்டிங் தான் அந்த பில்டிங். சாக்கடையில் இறங்கி சாக்கடையை க்ளீன் பண்ணுற அந்த தொழிலாளிகிட்டே இருந்து கொள்ளையடிக்கிறவன் எவ்வளவு கேவலமானவனாக இருப்பான். அதை இந்த ஆட்சி அனுமதிக்கிறது. குடியிருக்கிற வீட்டில் டைனிங் டேபிளையும் கிச்சன்லையும் மலத்தையும் சாக்கடையும் அள்ளி ஊற்றுற அளவுக்கு நான் என்னங்க தப்பு பண்ணுறேன்? தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தோழர்களே, 2026 எவ்வளவு முக்கியமான தேர்தல் என்பது என்னை விட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். பல்வேறு கட்சிகள் வேக வேகமாக வந்து உங்ககிட்ட இதை தரோம் அதை தரோன்ட்டு நிறைய பேர் ஏற்கனவே திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி உங்கள் வாக்குகளை எங்களுக்கே தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு முன்னால் நீங்கள் உறுதியாக முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். எந்த சூழலிலும் எந்த காரணத்தினாலும் திமுக என்ற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடவே கூடாது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் மனதில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால அவல ஆட்சியில் நடந்த எத்தனையோ சம்பவங்கள் பேசுவதற்கு நேரம் போதாது. முக்கியமான சம்பவங்களை மட்டும்தான் எடுத்து நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். நடந்த சில அநியாயங்கள் எல்லாம் பேசவே முடியாத அளவுக்கு மனது வேதனைப்படுகிறது. அவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கின்றன. தோழர்களே, டிசம்பர் 2024 தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இது ஏற்கனவே மத்திய அரசில் இருக்கக்கூடிய திட்டம்தான். நமஸ்தே என்று அந்த திட்டத்திற்கு பெயர். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். ரொம்ப நல்ல திட்டங்க அது. என்ன திட்டம் என்றால், இந்த துப்புரவு தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, குறிப்பாக சாக்கடையில் இறங்கி சாக்கடை அடைப்பை எடுக்கக்கூடிய தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த தொழிலாளர்களை எல்லாம், குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும். அவர்களுக்கு வங்கியின் மூலமாக கடன் கொடுத்து தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசில் நமஸ்தே என்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று மாற்றி தமிழக அரசு செயல்படுத்தியது. இந்த திட்டத்தை முன்னின்று செயல்படுத்தியவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை. சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையின் கடைசி நாள் கூட்டத்தொடர் நடந்தது. அந்த கடைசி நாள் கூட்டத்தொடரில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது, திரு மு.க. ஸ்டாலின் போன்ற ஒரு முதல்வர் ஆட்சி செய்யும் காலத்தில் நாம் வாழ்வதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பேசினார். திமுக எம்எல்ஏ கூட அவன் இந்த மாதிரி பேசலை. ஆனால் செல்வ பெருந்தகை இப்படி பேசினார். மாண்புமிகு முதலமைச்சரை தமிழ்நாடே பெருமை கொண்டு போற்றி கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத திட்டங்கள், மக்கள் கண்டிராத உதவிகள், அது சமூக நல உதவியாகட்டும், மக்களுடைய ஏற்றத்திற்கான திட்டங்களாகட்டும், இதுவரை தமிழ்நாடு கண்டிராத பல அதிசயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்தியாவே திரும்பி பார்க்கிறது, உலகமே திரும்பி பார்க்கிறது போன்ற திட்டங்களை கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில் பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறோம். ஸோ இந்த அளவுக்கு செல்வ பெருந்தகை, இன்னொரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஏன் திமுக அரசை, திமுகவை இப்படி புகழ வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ இந்த திட்டத்தில் என்ன நடந்திருக்குன்றதை சொல்ல போகிறது. இந்த திட்டம் தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு சொன்னேன். இந்த திட்டத்தின்படி துப்புரவு தொழிலில் ஈடுபடும் நேரத்தில், குறிப்பாக இந்த சாக்கடையில் இறங்கி க்ளீன் பண்ணும்போது இறந்து போகிறார்கள் அல்லவா, அவர்களின் வாரிசுகள், தற்காலிக துப்புரவு தொழிலாளிகளாக இருப்பவர்கள் தலித்துகள், இதுதான் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வங்கியிலிருந்து கடன் வாங்கி தருவது. எதற்காக கடன் என்று கேட்டீர்கள் என்றால், சாலையில் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரைனேஜ் மேனுவல் இருக்கும் இல்லைங்களா, ட்ரைனேஜ் ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹோலுக்கு மேலே ஒரு வண்டியை நிப்பாட்டி அந்த வண்டி அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அடைப்பை எடுக்கும். இது இந்த வாகனம், துப்புரவு வாகனம். இந்த வாகனத்தை சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சொந்தமாகவும் வைத்திருக்கிறது, வாடகைக்கும் எடுத்து வேலைகளை செய்கிறது. எங்கெங்கெல்லாம் இந்த கால்வாய் அடைப்பு ஏற்படுகிறதோ அங்கே இந்த வாகனம் பயன்படுத்தப்படும். தனியாரிடமிருந்து வாடகைக்கு எடுத்தால் அந்த சென்னை மெட்ரோவாட்டர் நிறுவனம் அதுக்கான பணத்தை கொடுத்துரும். இப்போ தான் அந்த 3 கேட்டகரி சொன்னேன் இல்லை, தொழிலாளிகளின் இறந்து போன வாரிசுகள், தலித்துகள், துப்புரவு தொழிலாளிகள், இவங்களை இந்த கேட்டகரி சொன்னேன்ல, இவர்களில் ஒரு 250 பேர் 300 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து கடன் வாங்கி தருவது. கிட்டத்தட்ட அவங்க கையிலேருந்து எதுவுமே போட வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த கடனும் ரொம்ப 6% வட்டி, ரொம்ப மிக
கம்மியான வட்டி இல்லை கடன். அப்படி அந்த அந்த யாருக்கு வண்டி அலாட்மெண்ட் ஆகுதோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 300 பேருக்கும் வங்கி கடன் கொடுத்து வண்டி அலாட் ஆகிடும். இந்த 300 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த 300 பேரும் சேர்ந்து இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த வாகனங்களை பராமரிக்க வேண்டும், சென்னை மெட்ரோ வாட்டரோடு ஒப்பந்தம் போட வேண்டும், அந்த சென்னை மெட்ரோ வாட்டர் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கழிவுநீர் அடைப்பு ஏற்படுகிறதோ அங்கே இந்த வாகனங்களை அனுப்ப வேண்டும். அதற்கு உண்டான கட்டணத்தை மெட்ரோ வாட்டர் இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கொடுக்கும். அதில் வரக்கூடிய பணத்தை இந்த தொழில் முனைவோர் அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி பிரித்து கொடுக்கும்போது இந்த வங்கி இவங்களுக்கு கடன் கொடுத்ததல்லவா, அந்த கடனை கழித்து கொண்டு மீதமுள்ள அமௌண்ட்டை இவங்களுக்கு தரணும். ஒருவருக்கு வண்டி வாங்கினா ஒரு மாதத்துக்கு மினிமம் கேரண்டி சென்னை மெட்ரோ வாட்டர் இந்த லோன் வாங்கினவங்க அத்தனை பேருக்கும், வண்டி அலாட்மெண்ட் ஆனவங்க அத்தனை பேருக்கும் ஒப்பந்தம் போட்டுவிட்டது. மினிமம் ஒரு வண்டிக்கு ஒரு மாதத்துக்கு 3,30,000 ரூபாய் கிடைக்கும் என்று அந்த ஒப்பந்தத்தின்படி உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இப்போ இது ஒரு நல்ல ஸ்கீம் தானே. இதை செயல்படுத்துறதுக்கு ஆக்சுவலி நம்ம இந்த அரசை வாழ்த்தணும். அதுக்கு பதிலாக விமர்சனம் செய்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் செல்வ பெருந்தகையோட ரோல் வருது. அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் யார் இருக்கணும்னா இந்த வண்டி வாங்குகிறார்கள் அல்லவா தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகளின் வாரிசுகள், இவர்கள்தான் அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இயக்குநர்களாக இருக்க வேண்டும், நடத்த வேண்டும். இந்த பயனாளிகளை அடையாளம் காண வேண்டும் இல்லையா? இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த இறந்து போன தொழிலாளிகளோட வாரிசுகள், துப்புரவு தொழிலாளிகள், தற்காலிக தொழிலாளிகள்னு சொன்னேன் இல்லை, இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக என்ன? எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமல்லவா? துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து இறந்து போனவர்களோட பட்டியல் வந்து சென்னை மெட்ரோ வாட்டரில் இருக்கும், சென்னை மாநகராட்சியில் இருக்கும் இல்லையா? இது போக தற்காலிக துப்புரவு தொழிலாளிகளோட பட்டியல் சென்னை மாநகராட்சிக்கிட்ட இருக்கும், மெட்ரோ வாட்டர்கிட்டையும் இருக்கும். ஏன்னா இப்போவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நேரடியாக இது போல் இந்த பயனாளிகளை மெட்ரோ வாட்டர் நிர்வாகமே தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா டிக்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் இந்த டிக்கி என்ற அந்த நிறுவனத்தோட விரிவாக்கம். இந்த டிக்கி என்ற நிறுவனத்தை இந்தியா முழுக்க ரவிக்குமார் நாரா என்ற ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வேலையே இந்த மாதிரி தலித்துகளெல்லாம் நான் தொழில் முனைவோர் ஆக்குகிறேன் என்று சொல்லி, தலித்துகள்னால் குறிப்பாக சாக்கடையில் இறங்கி சாக்கடையை சுத்தம் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாமல் பாவப்பட்ட பாமர மக்களாக இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு நான் மாதம் மாதம் இவ்வளோ பணம் தரேன், உன் பேரில் ஒரு வண்டியை வாங்கிக்க என்று சொன்னதும் அவங்களுக்கு தான் மாதம் மாதம் பணம் வருது. அதனால் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொன்று எழுத படிக்க தெரியாத ஏழை ஜனங்க கையெழுத்து போட்டுருவாங்க, கை நாட்டு வச்சுருவாங்க. இவர் இந்தியாவில் இது மாதிரி பல இடங்களில் இந்த வேலையை பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை மூலமாக ரவிக்குமார் நாரா வர்றாரு. ஸோ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த டிக்கி நிறுவனத்துக்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்குது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீமு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு ஒன்று கொண்டு வரோம், இந்த திட்டத்துக்கான பயனாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்குது. ரவிக்குமார் நாராவும் செல்வ பெருந்தகையும் தான் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, செல்வ பெருந்தகைக்கு தெரிந்த பினாமிகளாக, செல்வ பெருந்தகைக்கு அடியாட்களாக இருப்பார்கள் அல்லவா. செல்வ பெருந்தகை ஒரு கட்சியோட தலைவர் இல்லையா, அவர் முன்னாடி ஏற்கனவே ரவுடியாக இருந்தவர் தானே, ரவுடியாக இருந்தவர் தானே இன்றைக்கி கட்சி தலைவராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட ரவுடிகளாக இருந்தவர்கள், செல்வ பெருந்தகையோட அல்லக்கையாக இருந்தவர்கள், இவர்களை எல்லாம் சேர்த்து பயனாளிகள் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். ரைட்டுங்களா? அப்புறம் ஒரு குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார்ம் பண்ணணுன்னு சொன்னேன்ல, அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த பயனாளிகள், இந்த தொழிலாளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் கம்பெனியை ஃபார்ம் பண்ணணுன்னு நான் சொன்னேன். ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் என்று ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் 2 இயக்குநர்கள், ஒருவர் ரவிக்குமார் நாரா, இன்னொருவர் வீரமணி. இந்த வீரமணி யாருன்னு கேட்டிங்கன்னா செல்வ பெருந்தகையோட சொந்த அண்ணன் பையன் ஆச்சுங்களா. ஸோ இந்த 300 பயனாளிகளை இவங்க கண்டறிஞ்சு சேர்த்துடுறாங்க இல்லைங்களா. இவங்க எல்லாமே செல்வ பெருந்தகையோட ஆட்கள். வாகனம் பெற்ற 300 பேரு கூடயும் சென்னை மெட்ரோ வாட்டர் ஒப்பந்தம் போட்டுருச்சு. மாதம் மினிமம் உங்களுக்கு 3,00,000 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த 3,00,000 லட்ச ரூபா பணமும் யாருக்கு வரும்? பயனாளிகளுக்கு வராது, அந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு தான் போகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் என்ற அந்த நிறுவனத்தில் போயிடும். இந்த ஜென்கிரீன் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட முகவரி எதுன்னு கேட்டிங்கன்னா 16 சின்னையா தெரு, டி நகர், சென்னை 17. அந்த இடத்துக்கு நான் நேரடியாகவே போய் பார்க்குறேன். அந்த 16 சின்னையா தெரு முகவரி எந்த முகவரின்னு கேட்டிங்கன்னா அது யாரும் கிளைம் இல்லாத ஒரு டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி.
ஓகேங்களா, கோர்ட் லிட்டிகேஷன்லாம் இருக்க ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட பழைய ப்ராப்பர்ட்டி. அந்த பில்டிங்கை செல்வ பெருந்தகை ஆட்டை போட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுற பில்டிங் தான் அந்த பில்டிங். அந்த பில்டிங்கில் தான் இந்த ஜென்கிரீன் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ மாதம் ஒவ்வொரு வாகனத்துக்கும் 3.5 லட்ச ரூபாய் வரும்னு சொன்னேன்ல, இந்த 3.5 லட்ச ரூபாய் இந்த பயனாளிகளுக்கு சென்று சேரவில்லை. 3.5 லட்ச ரூபாயும் ஜென்கிரீன் நிறுவனத்துக்கு வரும்னு சொன்னேன்ல, அந்த ஜென்கிரீன் நிறுவனத்தில் ரவிக்குமார் நாராவும் செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையன் வீரமணி தானே இயக்குநர்கள். அவங்க தானே இந்த பணத்தை எடுப்பாங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஏழை தொழிலாளிகள் என்று சொன்னேன் அல்லவா, ஏழை தொழிலாளிகள் செல்வ பெருந்தகையின் பினாமிகள் என்று சொன்னேன் அல்லவா, இவங்களுக்கெல்லாம் மாதம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாகனத்துக்கும் மாதந்தோறும் வரும் பணத்தை செல்வ பெருந்தகையும் ரவிக்குமார் நாராவும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். சார், நீங்கள் இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டில் காசு அடிப்பாங்க, பாலம் கட்டுறதுல காசு அடிப்பாங்க, பெரிய பெரிய கட்டடம் கட்டுறதுல காசு அடிப்பாங்க, இதில் எல்லாம் இங்கே காசு அடிக்கிறது நடக்குது, கேள்விப்பட்டிருக்கோம். சாக்கடையில் இறங்கி சாக்கடையை க்ளீன் பண்ணுற அந்த தொழிலாளிகிட்டேருந்து கொள்ளையடிக்கிறவன் எவ்வளவு கேவலமானவனாக இருப்பான். அதை இந்த ஆட்சி அனுமதிக்கிறது. இதை செய்கிற ஒரு தலைவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநிலத்தின் தலைவராக வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழல் டிசம்பர் 2024 அம்பேத்கர் நினைவு நாள் அன்று சிம்பாலிக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய இந்த ஊழலை பற்றி உடனடியாக நான் சவுக்கு மீடியாவில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தின உடனே துப்புரவு தொழிலாளிகளை இழிவுபடுத்தி விட்டேன் என்று போலீஸில் ஒரு துப்புரவு தொழிலாளியை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அதில் என்ன கைதும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரைட்டு. அதற்கு பிறகு அதோடு நான் நின்று விடாமல் இந்த ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சிபிஐக்கும் மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கும் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் புகார் அனுப்புகிறேன். ஆச்சுங்களா. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 24 மார்ச் 2025 நான் காலையில் வழக்கம் போல் அலுவலகத்துக்கு சவுக்கு மீடியா ஸ்டுடியோவுக்கு கிளம்புறேன். ஒரு 20-25 பேர் ஒரு பெரிய வேனில் வர்றாங்க. வந்த உடனே நான் ஏதோ சந்தேகமாக, அப்போது நான் அந்த வீட்டுக்கு அப்போ தான் குடி போயிருக்கேன். அது ரொம்ப ஒரு கீழ்ப்பாக்கத்தில் ஒரு சந்தில் இருக்கக்கூடிய வீடு. பல பேருக்கு அந்த வீடு, நான் அந்த வீட்டுக்கு குடி போனதே பல பேருக்கு தெரியாது. வண்டியில் யாரோ கல் எடுத்து வேகமாக அடிக்கிறாங்க. அடித்த உடனே நான் சரி நம்மளை தான் அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு டிரைவர்கிட்ட வண்டியை வேகமாக போக விடுப்பா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு வண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே அம்மா கால் பண்ணுறாங்க. அங்கே தடன்னு நிறைய பேர் வீட்டு கதவை வந்து தட்டுறாங்கப்பா, என்னன்னே தெரிலப்பா, பயமாக இருக்குப்பான்னு சொன்ன உடனே நான் உடனடியாக 100க்கு ஃபோன் பண்ணுறேன். அவசர போலீஸ் 100க்கு ஃபோன் அடிக்கிறேன். இதற்குள் வந்திருந்த ஒரு 20-25 பேர் துப்புரவு தொழிலாளிகள் போல் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. வந்திருந்தவங்க வீட்டோட பின்னாடி கதவை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய், மக்களே யாருக்குமே எதிரிக்கு கூட நடக்கக்கூடாதுங்க. இது 25 லிட்டரு பக்கெட்டு, 5 பக்கெட்டில் சாக்கடையும் மனித மலத்தையும் கலந்து அள்ளிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா 70 வயசு அவங்களுக்கு, தனியாக இருக்காங்க. வீடு முழுக்க டைனிங் டேபிள், சாப்பிட்ற இடம், கிச்சனு, கேஸ் ஸ்டவ், குக்கரு, பெட்டு, படுக்கிற பெட்டு, அத்தனையின் மீதும் அந்த 5 பக்கெட்டில் இருந்த அந்த சாக்கடையும் மனித மலத்தையும் வீசி எறிந்து விட்டு அங்கேயே உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க. நான் மீண்டும் காவல் துறையை அழைக்கிறேன். எனக்கு தெரிந்த அதிகாரிகளிடம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் இந்த மாதிரி சார் வீட்டில் அம்மா 70 வயசு தனியாக இருக்காங்க சார், இப்படி அட்டாக் நடக்குது சார் அப்படின்னு சொல்கிறேன். 45 நிமிடங்கள் கழித்து போலீஸ் ஜீப்பு வருது. 45 நிமிஷம் கழித்து அந்த போலீஸ் ஜீப்பு வர்ற வரைக்கும் அந்த 25 பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னால, ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஃபுல்லாக மதுபோதையில் இருந்தாங்க. அங்கேயே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அச்சமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், செல்வ பெருந்தகை கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன், ஒரு லேடி, அந்த வீட்டுக்குள்ளே போய் சாக்கடையை ஊற்றி எங்கள் அம்மாவை அசிங்கமாக பேசுகிறத ஃபேஸ்புக்கில் லைவ் ரிலே பண்ணுறாங்க. எங்கேயாவது நடக்குமா நாட்டில்? ஒரு ஜனநாயக நாட்டில் இது நடக்குமா? 70 வயசு எங்கள் அம்மாவுக்கு ஒத்தால நின்று சுற்றி 15-20 பேர் அசிங்கமாக. எதுக்கு? இந்த ஊழலை நான் அம்பலப்படுத்திட்டேன்னா, அதாவது இந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் வண்டி கிடைக்கிறத நான் தடுத்துட்டேன்னா, நான் ஊழலை வெளிக்கொண்டு வந்து நியாயமானவர்களுக்கு இந்த வாகனம் கிடைக்க வேண்டும், செல்வ பெருந்தகைக்கு தெரிந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக நான்
போராடி புகார் கொடுத்து இந்த செய்தியை வெளியிட்டா இதனால் பாதிக்கப்பட்ட செல்வ பெருந்தகை மற்றும் கூட சேகர்பாபுவும் சேர்ந்து இந்த ஆட்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணது அமைச்சர் சேகர்பாபு. தோழர்களே, 45 நிமிஷம் கழித்து போலீஸ் வருது, அங்கேயே உட்காந்துருக்காங்க. 2 போலீஸ், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு கான்ஸ்டபிள் மட்டும் வந்திருக்காங்க. போலீஸ் என்னை வந்து உடனடியாக வந்துடாதீங்க சார், அவங்கெல்லாம் போகல இன்னும் சொல்கிறாங்க. போலீஸை பார்த்தீங்களா? 5 நிமிஷம் ஆகுமா அடிஷனலாக போலீஸ் ஃபோர்ஸை வர வச்சு அவங்களெல்லாம் விரட்டுறதுக்கு? வீட்டு வாசல்லே அவ்வளோ பேர் 20 பேர் அங்கேயே உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் நான் மறக்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். 5 முறை பேசினார், சட்டப்பேரவையில் பேசினார், பத்திரிகையாளர் சந்திப்பில் அவ்வளவு கோவப்பட்டார். இது என்னங்க, இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ட்டு துரைமுருகன் சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஊற்றினா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு அவர் வீட்டில் ஊற்றினது போல் கோவப்பட்டார். நண்பர்களே, ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்டு பண்ணுறாங்கன்னா காவல்துறையின் ஆதரவு இல்லாமல் இது நடந்திருக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த வீட்டுக்கு அப்போ தான் குடி போயிருக்கும். அது ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் அந்த வீடு. அவ்வளோ ஈஸியெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. காவல்துறை சொல்லாமல் யாருக்கும் அந்த நான் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் முகவரி, அந்த வீடு இருக்கிற இடம் தெரியவே தெரியாது. திட்டமிட்டு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து ஊற்றிருக்காங்க. இதற்கு பிறகு போய் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் சாயங்காலம் என் தாயார் பேரில் ஒரு புகாரை தரேன், இந்த மாதிரி இங்கே நடந்துச்சுங்க சம்பவம்ன்ட்டு. வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. இந்த ஊர்வலமாக போனாங்கல்ல, ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுக்கிட்டு ஊர்வலமாக போகிறாங்கல்ல, 5 நிமிஷத்தில் போலீஸ் நினச்சிருந்தா இவங்களை எல்லாம் கைது பண்ணியிருக்கலாம். கைதே பண்ணல, எஃப்ஐஆரும் போடல. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு இதில் தொடர்பு இருக்குது. அவர்தான் இந்த வீட்டையே அடையாளம் காமிச்சு இந்த தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நான் வெளிப்படையாகவே பத்திரிகையாளர்களிடம் குற்றம் சுமத்தியதும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், எந்த புகார் கொடுத்தாலும் முதல்ல வழக்கை பதிவு செஞ்சுட்டு அந்த எஃப்ஐஆர் தான் சிபிசிஐடிக்கு மாற்றுவாங்க. சிஎஸ்ஆர் போட்டு சிஎஸ்ஆர் ஸ்டேஜ்லேயே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு போச்சா? என்னென்ன நடந்துச்சுன்ற விவரத்தை நான் சொன்னேன்னா, சிபிசிஐடி ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளோ பெரிய கொடுமை இது. இங்கே சாப்பிட்ற டைனிங் டேபிளில் மலத்தள்ளி வீசினா திருப்பி அங்கே உட்காந்து திங்க முடியுமாங்க? இங்கே படுக்கிற பெட்டில் மலத்தையும் சாக்கடையும் வீசினா படுக்க முடியுமா உங்களால்? அந்த இடத்துல அந்த பொருட்களை மீண்டும் உபயோகிக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளில் எஃப்ஐஆரை பதிவு செய்து 4 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நிறுத்தினோன்னு இது எல்லாமே பெயிலபிள் செக்ஷன்னு ஜாமீனில் விட்டாங்க அவங்க. தோழர்களே, இந்த வழக்கில் செல்வ பெருந்தகை சம்மந்தப்பட்டிருக்கிறார், சேகர்பாபு சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஏன்னா செல்வ பெருந்தகை இதை நியாயப்படுத்தி பேசுகிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்த தப்பு தான், இருந்தாலும் தொழிலாளிக்கு வண்டி கிடைக்கிறத ஒரு தப்பாக பேசினேன்னா தொழிலாளி இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு கிட்டத்தட்ட நியாயப்படுத்தி பேசுகிறாரு செல்வ பெருந்தகை. அங்கே இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் செல்வ பெருந்தகையோடு இருப்பவர்கள் என்பது ஊருக்கே தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும். அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியின் SC ST பிரிவை சேர்ந்தவர்கள். இவ்வளவு நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சிபிசிஐடி இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை, விசாரணையை நடத்தி முடிக்கவில்லை. ஆனால் நான் இந்த தொழிலாளிகளுக்காக இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது, இதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன் மற்றும் திரு VR லட்சுமிநாராயணன் ஆகியோர் சிபிஐ விசாரணை வேண்டாம், இந்த பயனாளிகள் பட்டியல் இருக்கா இல்லை 200 250 பேர் வண்டி வாங்கியிருக்காங்களே, இவர்கள் உண்மையான பயனாளிகள் தானா என்பதை கண்டறிய வேண்டும், கண்டறிந்து சரியான பயனாளிகளுக்கு மட்டும்தான் வாகனத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் உச்சநீதிமன்றத்தை அணுகினேன். உச்சநீதிமன்றத்தில் நான் தொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. நான் உங்கள் மக்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கிறேன். அந்த வீட்டில் சாக்கடை ஊற்றுன அந்த புகைப்படம் ஊர் எல்லாம் இருக்குது, கூகுள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஆட்சியிலாவது இப்படி ஒரு கொடுமை நடக்குமாங்க? ஒரு எதிரி ஆளை வச்சு அடிப்பாங்க, வெட்டுவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்குறோம். குடியிருக்கிற வீட்டில் டைனிங் டேபிளையும் கிச்சன்லையும் மலத்தையும் சாக்கடையும் அள்ளி ஊற்றுற அளவுக்கு நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? ஆனால் இது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்தது. என்னால் இதை மறக்க முடியாது, எங்கள் அம்மாவால் இதை மறக்க முடியாது. நீங்கள் இதை மறக்கக்கூடாது வாக்களிக்கும் போது என்பதற்காகத்தான், இதை நினைவுபடுத்துவதற்காக உங்களிடம் நான் இதை பேசுகிறேன். இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வந்தால் எங்கள் வீட்டில் நடந்த தாக்குதல் உங்கள் வீட்டில் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன் வீட்டில் நடந்ததாக உணர்ந்து கோபப்பட்டு 5 முறை பத்திரிகையாளரை சந்தித்து பேசினார். சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு முயற்சி செய்தார், அவைத்தலைவர் அனுமதிக்கவில்லை. இது போன்ற கோபம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும்.
என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாக்குச்சாவடிக்கு போகும்போது எப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி, அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் உங்களை நோக்கி வாக்குகளை கேட்டு வருகிறது. மறந்துடாதீங்க, தப்பி கூட மறந்துடாதீங்க. நன்றி. தமிழகத்தை காப்போம்.